பல வகையில் போதைகள் வந்து வெறும் இந்த ஒயின் ஷாப்பில் இருக்கிற போதை மட்டும்தானா? கிடையாது. பல ரூபத்தில் இருக்குது. சாக்லேட்டில் கூட விற்கலாம். கஞ்சா சாக்லேட் இருக்குது. கஞ்சாங்கிறது சாக்லேட்டாக உருவாக்கப்பட்டு குழந்தைகளுக்கு தெரியாமல் கொடுக்குறது. அதனால் யார் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் நீங்கள் வாங்கக்கூடாது. தெரியாத நபர் ஏதோ பொருள் கொடுத்தா நீங்கள் வாங்கி உடனே அதை பயன்படுத்தக்கூடாது. யாரிடமும் நீங்கள் தெரியாத நபரிடம் பேசக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பருவம் வந்து பசு மருத்து ஆணி போல எந்த விஷயம் சொன்னாலும் உடனே பதிஞ்சிடும். நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அது பிரித்து பார்க்கக்கூடிய வயசு உங்களுக்கு கிடையாது. தெரியாது உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. சின்ன வயசு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் வந்து அப்பா அம்மா சொல்கிறது தான் கேட்கணும். நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா வாத்தியார் குரு தான். மாதா பிதா குரு தெய்வம். கடவுள்னா கடைசியாக தான். ஃபஸ்ட்டு 3 பேர் தான் நமக்கு முக்கியம். வேறு யாரும் கிடையாது. வேறு யார் சொல்கிறது அறிவுரை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறணும். கெட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிறோன்னா ஆனால் அதை பின்பற்றக்கூடாது. எது கெட்டதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம பின்பற்ற முடியும், எல்லாம் இருக்க முடியும். சரிங்களா? எது கெட்டது, டூஸ் ஆர் டோன்ஸ். டூஸ் டோன்ஸ் ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து வெளியில் போகும்போது இந்த பள்ளிக்கூடங்கள் அருகில் வந்து கடைகள் வச்சுருக்காங்க. நிறைய பெட்டி கடைகள்லாம் இருக்குது. இப்போ கூல் லிப்புன்னு ஒரு போதைப் பொருள் வந்துருக்கு. கூல் லிப் அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. பள்ளிக்கூட பருவத்திலே அது நிறையா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் தடை பண்ணப்பட்ட ஒரு பொருள். இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா தகவல் சொல்லுங்கள். உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னீங்கன்னா எங்கள் தகவல் வந்துச்சுன்னா நாங்கள் அந்த கடையை சீல் வச்சுருவோம். சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருவோம். நிறைய இப்போ ரீசனாக வந்து நிறைய கடையெல்லாம் சீல் வச்சுருக்கோம். புகையில விற்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அது ஸ்கூல் பக்கத்தில் இருந்தால் அது வந்து கடுமையான சட்டம். ஜேஜே ஆக்ட். ஜேஜே ஆக்டில் போட்டோம்னா அவனுக்கு வெயிலே கிடைக்காது. கடுமையான சட்டத்தை போட்டு நாங்கள் தண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஸ்கூல் உங்கள் பருவத்தில் வந்து நீங்கள் வந்து நல்ல பழக்கவழக்கம் போனது பார்க்கணும். போதை அடித்தோம்னா என்ன ஆகும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இங்கே இருந்த 2-3 பாப்பா பேசுனீங்க, அருமையாக பேசுனீங்க. நான் சொல்ல வேண்டியதுமே நீங்களே சொல்லிட்டீங்க. கவிதையிலே சொல்லிட்டாங்க. ஒரு பாப்பாலாம் கவிதையிலே அழகாக சொன்னீங்க. நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். மது போதை அடித்தோம்னா சிறுமூளையை பாதிக்கும். சிறுமூளையை பார்த்தா என்ன ஆகும், அந்த அச்சம் கூச்சம் எல்லாம் இல்லாமல் போயிடும். அவன் என்ன செய்யறதுன்னு அவனுக்கே தெரியாமல் பண்ணுவான். ரோட்டில் போவேன், வேகமாக வண்டியை ஓட்டிட்டு போவான். நேற்று கூட கன்னியாகுமரியில் ஒரு பாவம் ஒரு வயசான ஒரு அம்மா பெண்மணி நடந்து போயிட்டு இருக்காங்க. மது போதையில் வேகமாக வந்து அப்படியே அடித்து தூக்குறேன். தூக்கி ஸ்பாட்டை விட்டு அந்த அம்மா. எதுக்குன்னா என்ன காரணம், மது தான். அந்த மது போதைக்கு அடிமையாகாமல் பார்த்துக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வயசு 19 டீனேஜ் 19 வயசு வரை ரொம்ப கவனமாக இருந்தால்